ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் அந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை பற்றி சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பிஸ்கட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுனால பிஸ்கட்ஸு ₹1 சாக்லேட்டு, ₹2 சாக்லேட் இதோட ரேட் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லியிருக்காரு, ப்ரோ அது வந்து மார்க்கெட்டுக்கே வந்துடுச்சு, அதாவது ₹5 பிஸ்கட் 4.50 அந்த ரேஞ்சில் ₹4.50 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ₹10 பிஸ்கட் பார்த்தீங்கன்னா ₹9 ரேட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ₹9 ரேட் குறைஞ்சி அதுவும் கடைக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்ன செக் பண்ணல, பட் இப்போதைக்கு இப்போல்லாம் அதெல்லாம் வாங்குறதே கிடையாது பிஸ்கட்ஸ் அதெல்லாமே. ஸோ அதனால் நான் கவனிக்கலை. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நானும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அவர் சொல்லியிருக்காரு மார்க்கெட்டுக்கே அந்த லெவலுக்கு வந்தாச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வெயிட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரேட்டை கம்மி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க எல்லா கம்பெனிஸுமே இதே ரூலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சில கம்பெனிஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், சில கம்பெனிஸ் இது மாதிரி ரேட்டை கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸோட போர்ட் மீட்டிங் Q3 ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அக்டோபர் 29 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி தான் போர்ட் மீட்டிங்கும் வச்சுருக்காங்க. இது வந்து வருண் பெவரேஜஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் 7 மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் செப்டம்பரில் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. இதில் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் கேப்ரியல் இந்தியா, KNR கன்ஸ்ட்ரக்ஷன், RBL பேங்க் இதில் ஸ்டேக் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பரில். SBI மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது தேகா இண்டஸ்ட்ரீஸ், ப்ளூ ஸ்டார், நேஷனல் அலுமினியம் இதில் எல்லாமே ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட், ஆம்பர் என்டர்பிரைசஸ், விமார்ட் ரீட்டைல், GE ஷிப்பிங் கம்பெனி இதில் வந்து ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், BSE, ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ், எம்டார் டெக்னாலஜிஸ் இதில் ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், பிரிகேட் என்டர்பிரைசஸ், ரேட் கெயின் டிராவல், SIS இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட், பிகாஜி ஃபுட்ஸ், இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ், RBL பேங்க் இதில் வந்து ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. ICICI ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், பேட்டா இந்தியா, இந்தியா மார்ட் இன்டர்நேஷனல், சிட்டி யூனியன் பேங்க் இந்த 3 கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டேக் வந்து செப்டம்பரில் குறைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டது சில நண்பர்கள், ஆக்சுவலி கோல்டு ETF 19% ப்ராஃபிட்டில் இருக்கிறேன், ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இன்னொரு நண்பர் குரூப்பில் கேட்டிருந்தாங்க, அது சில்வர் ETF வாங்கியிருக்கிறேன், இப்போ ஏதோ 500 லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கோல்டு ETF, சில்வர் ETF, கோல்டு பீஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், கோல்டு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா யங் இன்வெஸ்டராக இருக்கிறதுனால. நிறைய பேர் நீங்கள் அதை வாங்கியிருக்கீங்க, பட் இப்போ வந்து பீக் லெவலில் வாங்கினாங்க, அதெல்லாம் மிஸ்டேக் தான். பீக் லெவலில் நீங்கள் வாங்கினது மிஸ்டேக். நான் நிறைய வாட்டி சொன்னேன் கோல்டு பீக் லெவலில் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் இந்த ட்ரெண்டில் கன்சிடர் பண்ணியிருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு பெருசாக லாபம் தராது கோல்டு. ஏன்னா ஒரு பீக் வேல்யூஷனில் இருக்குது, மேலே போனாலும் பெருசாக இனிமேல் ஒன்றும் மேலே போகாது. அதனால தான் சொல்லியிருந்தேன். பட் பீப்புள்ஸ் வாங்குறாங்க, கன்சியூமிங் பீப்புள்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீ வாங்குறவங்க கோல்டை வந்து இந்த பீக் லெவலில் கன்சிடர் பண்ணது தப்பு. பட் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. என்கிட்ட கேட்குறது நிறைய பேர் கேட்குறீங்க, மைனஸில் இருக்குது ப்ரோ, இப்போ என்ன செய்யலாம், ப்ராஃபிட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இப்போது இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 60% கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சில்வரும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சில்வர் இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு போதும், உங்களால் மனசார போதும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம், அது உங்களோட ஓன் கருத்து. பட் லாஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதுதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BPCL கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி BPCL வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. 30 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 30 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கூட இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து BPCL கொடுத்த அப்டேட்டு. பயோகான் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களோட பயோசிமிலர் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து யூஎஸில் இன்சுலின் மார்க்கெட்டில் 15 to 17% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இன்சுலின் கேர்க்ளைன் பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கிற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சிவிகா அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் வந்து கலிஃபோர்னியாவில் கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிவிகா. அதாவது பயோகான் வந்து சிவிகாவுக்கு சப்ளை பண்ணுவாங்க, இந்த சிவிகா வந்து கலிஃபோர்னியாவில் லோ காஸ்ட்டில் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஎஸில் இன்சுலின் மார்க்கெட் 15 to 17% மார்க்கெட் ஷேர் இவங்க பயோகான் பயாலஜிக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பயோகான் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு IT கம்பெனி ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ₹130 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது நவம்பர் 3 ₹130 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க ரிசல்ட்ஸில் என்ன மென்ஷன் ஆகிருக்குதுன்னா, ரெவன்யூ வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1789 கோடி. ஆப்ரேட்டிங் இன்கம் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 731 கோடி. நெட் இன்கம் 5% டிக்ளைன் ஆயிருக்கு, 546 கோடியாக இருக்குது. ₹130 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 3. ஸோ இது வந்து ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட் ரன் ஆயில் கம்பெனிஸ், குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ், ONGC, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், BPCL, IOCL இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது
46,600 crores வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 26க்கு அதில் 35% பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் வரைக்கும் 46,600 கோடி ஃபஸ்ட்டு 5 monthsல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பிளான் போட்ட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1.32 lakh crore. அதில் 46,600 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 35% யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஓஎன்ஜிசி மட்டுமே 12,979 கோடி பேக், அதில் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பேக் அவ்வளோ வருது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 10,860 கோடி, ஓஎன்ஜிசி 34,900 கோடி, ஐஓசிஎல் 35,294 கோடி. ஸோ இதில் டோட்டலாட்டு இந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ண வேல்யூ பார்க்கும்போது 46,600 கோடி யூஸ் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. பட் இது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ ஓஎன்ஜிசினி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஓஎன்ஜிசி விதேஷ்னி ஒரு கம்பெனிஸ் இருக்குது. அவங்க 2,310 கோடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் 4,187 கோடி, மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் 627 கோடி. இவங்க டுகெதராட்டு 20,103 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 4,205 கோடி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா 4,424 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போக ஆயில் இந்தியாவோட சப்சிடரியாக இருக்க நுமாலிகார் ரிஃபைனரி லிமிடெட் அவங்க 2,487 கோடி, 2,547 கோடி யூஸ் பண்ணியிருக்காங்க. கெயில் வந்து 3,853 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபினான்ஷியல் 26 ஆகஸ்ட் வரைக்கும் இது யூஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸோட ப்ரொமோட்டர் நந்தன் நிலக்காணி, நெக்ஸ்ட் வந்து சுதாமூர்த்தி, இவங்க வந்து இந்த பைபேக்கில் 18,000 கோடி ஒர்த் ஆஃப் பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க இவங்க தான் ப்ரொமோட்டர் என்டிட்டி, நிறைய ஸ்டேக் அவங்கக்கிட்ட இருக்குது. பட் ப்ரொமோட்டர் குரூப் பார்த்தீங்கன்னா பெருசாட்டு இந்த ஷேர் பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஐடியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 18,000 கோடி பைபேக்கில். இது இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு 7 மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு 19 மிட் கேப் ஸ்டாக்ஸில் செப்டம்பரில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. இல்லை ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஆரோபிண்டோ ஃபார்மா, பாஷ் லிமிடெட், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், மேக்ஸ் ஹெல்த்கேர், பாரத் ஃபோர்ஜ், முத்தூட் ஃபைனான்ஸ் இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட், அசோக் லைலண்ட், வோல்டாஸ், ஏஐஏ இன்ஜினியரிங் இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், மேக்ஸ் ஹெல்த்கேர், கோரமண்டல் இன்டர்நேஷனல் ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், தால்மியா பாரத், ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட், ஆயில் இந்தியா, கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அஜெண்டா ஃபார்மா இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், அல்கம் லேபார்டரிஸ், ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஹீரோ மோட்டார் காப் இதில் வந்து ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைபர் அட்டாக்கு ஜேஎல்ஆர் கார் கம்பெனியில் நடந்துச்சு. டாடா மோட்டார்ஸோட ஜேஎல்ஆரில் இந்த சைபர் அட்டாக் நடந்துச்சு. இது என்ன நடந்திருக்குன்னா யூகேயோட எக்கனாமியில் $2.5 பில்லியன் அளவுக்கு இந்த ஹேக்கு வந்து காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜேஎல்ஆரில் நடந்த சைபர் அட்டாக் ஹேக்கிங் இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 5,000 ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த அட்டாக் வந்து 5,000 ஆர்கனைசேஷனை வந்து டேமேஜ் பண்ணியிருக்குது. ஸோ கவர்மெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தும் அந்த சப்ளைஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ யூகே எக்கனாமியில் $2.5 பில்லியன் அளவுக்கு இது இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கோலா வேல்யூவில் பார்க்கும்போது 1.9 பில்லியன் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னா அந்த சைபர் அட்டாக் நடக்கும்போது ப்ரொடக்ஷன் எல்லாமே ஹால் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளே 1000 கார்ஸ் கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி கூட அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாமல் இருந்ததுனால இது அங்கே எக்கனாமியில் இம்பாக்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் 34,000 எம்ப்ளாயீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாதிப்படைஞ்சிருக்கு. சப்ளை செயினை பார்க்கும்போது இன்னும் ஜாபோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். 1,20,000 ஜாப்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த சைபர் அட்டாக்னாலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கொல்கட்டாவில் ஐடிசி ஹோட்டல்ஸு வெல்கம் ஹோட்டல் போத் கயா அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு கிட்டத்தட்ட இதில் வந்து 500லேருந்து 200 பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த மேஜர் கன்வென்ஷன்ஸில் வந்து எக்ஸிபிஷன் கிராண்ட் செலிப்ரேஷனில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 8 மல்டிபேக்கர் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ஸ்டேக்கை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கைட்டன் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26ல் மட்டுமே 173% ரேலியாக இருக்குது. இந்த பங்கு 46லேருந்து 127 வரைக்கும் போயிருக்கு. பட் இப்போ 15.94% ஆட்டு ஸ்டேக்கை கம்மி பண்ணிட்டாங்க 18.81%. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இது ஃபினான்ஷியல் 26ல் 143% ரேலியாக இருக்குது. 123லேருந்து 298 வரைக்கும் போயிருக்கு. 32.02%லேருந்து 29.64% ஆட்டு ஸ்டேக் ரெடியூஸ் ஆயிருக்கு. கேப்ரியல் இந்தியா இந்த ஸ்டாக் வந்து ஃபினான்ஷியல் 26ல் 122% ரேலியாக இருக்குது. 579லேருந்து 1,285 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15.90%லேருந்து 15.47% குறைஞ்சிருக்கு. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்
120% பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 265லேருந்து 585 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது 16.89%லேருந்து 15.07% குறைஞ்சிருக்கு. டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 116% இந்த ஸ்டாக் ரேலியாக இருக்குது. 34லேருந்து 73 பேருக்கு 21.37%லேருந்து 18.63% ஸ்டேக் ரிடக்ஷன் ஆயிருக்கு ரீட்டைல் ஸ்டேக்கு. லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது 108% ரேலியாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் 26ல். 2524லேருந்து 5262 வரைக்கும் பேருக்கு 13%லேருந்து 12.80% ஸ்டேக் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஃபினான்ஷியல் 26ல் பராக் மில்க் ஃபுட்ஸ் 103% ரேலியாக இருக்குது. 150லேருந்து 303 வரைக்கும் பேருக்கு 19.73%லேருந்து 16.92% ஸ்டேக் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்ல அந்த எமிரேட்ஸ் என்பிடி வந்து ஸ்டேக் அக்விசிஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும் 26%. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 41.5 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆஃபரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஎல் பேங்க். அது இல்லாமல் இந்த ஆர்பிஎல் பேங்க்கில் பிஎன்பி பரிபாஸும் 1.9% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து ரீசென்ட்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, அக்யூஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் என்பிடி வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 26% ஓப்பன் ஆஃபர் கொடுப்பாங்க. இது வந்து ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்டோட சிஇஓ இருக்கிற சத்ய நாதல்லா, இவர் வந்து இந்தியன் தான். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $96.5 million அளவுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது 840 கோடி மேலே வருது. ஸோ ஆக்சுவலி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ரெவன்யூ வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்டோட மார்க்கெட் கேபிடலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பேஸில் இவரோட சேலரி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல் இயரில் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 694 கோடி வாங்கியிருக்காரு, இப்போ 846 கோடி வாங்கியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 10 ஸ்டாக்ஸில் வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க செப்டம்பரில். அந்த ஸ்டாக் எல்லாமே 40% ரேலியாக இருக்குது. அதானி பவர் 42% ரேலியாக இருக்குது. 51.8 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆகஸ்ட்டில் 7 crore ஷேர் தான் இருந்துச்சு. இப்போ அது 51.8 crore ஷேர் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. 108 ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ஓன் பண்ணுறாங்க. 7489 கோடியாக இருக்குது டோட்டல் மார்க்கெட் வேல்யூ. சாமான் கேபிட்டல் 39% ரேலியாக இருக்குது செப்டம்பரில், பிகினிங் ஆஃப் செப்டம்பரில் இருந்து. இதில் 3.1 crore ஷேர் தான் ஆகஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ். இப்போ 9.1 crores ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 1468 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா. ஆக்சுவலி வோடஃபோன் ஐடியா செப்டம்பரில் 38% ரேலியாக இருக்குது. ஆக்சுவலி 406.0 crore ஷேர் இருந்தது, இப்போ 491.5 crore ஷேர் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 97 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓன் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 3996 கோடியாக இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் 25% ரேலியாக இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 17.3 crore ஷேரில் இருந்து இப்போ 18.3 crore ஷேர் ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். 120 ஸ்கீம்ஸ் ஓன் பண்ணுறாங்க. 5085 கோடியாக இருக்குது. கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா 23% ரேலியாக இருக்குது. 52.2 crore ஷேர் ஆட் இருக்குது. 45.8 crore ஷேர்லேருந்து 52.2 crore ஷேர் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 195 ஸ்கீம்ஸ் ஓன் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 6462 கோடியாக இருக்குது. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 20% ரேலியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் 26.3 crore ஷேர்லேருந்து 28.9 crore ஷேர் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 1340 கோடியாக இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 20% ரேலியாக இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 21.4 crore ஷேர்லேருந்து 22.5 crore ஷேர் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 298 ஸ்கீம்ஸ் வந்து இதை ஓன் பண்ணுறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 13,851 கோடியாக இருக்குது. எஸ் பேங்க் 19% ரேலியாக இருக்குது. எஸ் பேங்க் 19% ரேலியாக இருக்குது. ஆனால் அது விழுந்துட்டு ரெண்டாவது ஒரு மேலே வந்திருக்குது. ஆனால் இன்னும் நான் வாங்கின லெவலே தாட்ட மாட்டேங்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 90.6 crore ஷேர் ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 101 ஸ்கீம்ஸ் இதை ஓன் பண்ணுது. 19,926 கோடியாக இருக்குது மார்க்கெட் வேல்யூ. பேங்க் ஆஃப் இந்தியா 18% ரேலியாக இருக்குது. 21.4 crore ஷேர் வந்து வச்சுருக்கிறாங்க. 109 ஸ்கீம்ஸ் ஓன் பண்ணுறாங்க. 2642 கோடியாக இருக்குது டோட்டல் மார்க்கெட் வேல்யூ. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 17% ரேலியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 64.5 crore ஷேராக இருக்குது. 176 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணுறாங்க. 7279 கோடியாக இருக்குது இதோட மார்க்கெட் வேல்யூ. பேங்க் ஆஃப் பரோடா 17% இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேலியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 52 crore ஷேர் வச்சுருக்கிறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 13,431 கோடி. 238 ஸ்கீம்ஸ் இதை ஓன் பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் 16% ரேலியாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் 4.1 crore ஷேர் வச்சுருக்கிறாங்க. 134 ஸ்கீம்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ 2001 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோகோ வந்து கன்சூமர் பேமெண்ட்ஸ் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஜோகோ பே அப்படிங்கிற நேமில். ஸோ இது வந்து ஜோகோட பேமெண்ட் டெக்கோட சிஇஓ தான் அப்டேட் கொடுத்துருக்காரு, சிவராமகிருஷ்ணன் ஈஸ்வரன்.
ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரட்டை அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப்புக்கு ரைவலாட்டு ஒரு ஆப்பை கொண்டு வந்திருந்தாங்க அரட்டை. இப்போ வந்து ஜோகோ பே அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் ஆப்பை கொண்டு வராங்க. இது வந்து ஜோகோ கொடுத்த அப்டேட்டு. மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது தேர்ஸ்டே மார்க்கெட்டில் ஏன்னா 2 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீக் லெவலில் இருந்திருக்கு. கோல்டு வர இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. என்ட்ரி லெவலில் மார்க்கெட் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி உடனே போய் பிக் பண்ணிடாதீங்க ஸ்டாக்கை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து மார்க்கெட்டோட டேரெக்ஷனை பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ குறிப்பாட்டு பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ரேலியாக இருக்குது. பீக் லெவலில் இருக்குது. எல்லா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லேருந்து மோஸ்ட் வராட்டு மிட் கேப் ஸ்டாக்ஸ் வர நல்லாவே பீக் லெவலில் இருக்குது. HDFC பேங்க் கூட 50 வீக்கெலாம் டச் பண்ணியிருக்குது. ஸோ அது மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் உடனே போய் டச் பண்ணிடாதீங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்து பொறுமையை யூஸ் பண்ணுங்கள். இதான் என்னோட கருத்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.